Friends, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஏரியான்றது அந்த சர்க்கிள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதான் ஏரியா. அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பை ஆர் ஸ்கொயர்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். எப்பவுமே ஏரியா வந்து ஒரு ஸ்கொயர் யூனிட்ல இருக்கும். ஏன்னா ஆர் வந்து 2 தடவை மல்டிப்ளை இருக்கிறதுனால. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த சர்க்கிளோட இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இந்த லைனோட லென்த்ன்னு சொல்லலாம். இந்த அவுட்டர் லேயரோட லென்த் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஃபார்முலா வந்து 2πr. இதுல r ஒரு தடவை தான் மல்டிபிள் ஆகும். அதனால இதுல என்ன யூனிட் வருதோ அது அப்படியே தான் நம்ம எழுதுவோம். ஸ்கொயர் யூனிட்ல எழுத மாட்டோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன கிளாஸ்லயே. அப்புறம் சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வரையப்படுற எல்லா லைனையும் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இப்படி கம்ப்ளீட்டா வந்ததுன்னா உங்களுக்கு பேர் வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டரை 2ஆல டிவைட் பண்ணணும். இது எல்லாமே பேசிக். இப்போ கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க போறது செக்டார், செக்மெண்ட், ஆர்க்கோட லென்த் இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செக்டார். செக்டார்ன்றது இப்போ சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த பக்கம் ஒரு ரேடியஸ், இந்த பக்கம் ஒரு ரேடியஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆர்க். இவங்க 3 பேரும் கவர் பண்றது அந்த கிரீன் கலர்ல ஷேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செக்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஸோ இந்த ஆங்கிள் வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். செக்டார் அப்படின்றது என்னன்னா சர்க்கிளோட ஏரியாவோட ஒரு போர்ஷன். இது இந்த தீட்டாவை வச்சு தான் டிஃபர் ஆகுது. இங்கே சர்க்கிளில் இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஷேட் ஆகிருக்கிறதுனால மொத்த 360 டிகிரியும் இங்கே ஷேட் ஆகிருக்கு. அப்போ 360/360ன்றதுனால அது கேன்சல் ஆகிடுது. அது நம்ம எழுதுறதே இல்லை. ஆனால் இங்கே ஃபுல் பார்ட்டும் ஷேட் ஆகலைல்ல, அதனால நம்ம இதோட ஃப்ராக்ஷன் எப்படி சொல்லுவோம்னா மொத்தம் 360 டிகிரி சர்க்கிளுக்கு அதில் இந்த தீட்டா மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. தீட்டான்றது அவங்க ஆங்கிள், அதை நம்ம கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க. இப்போ தீட்டா/360 டிகிரி மல்டிபிள் பை பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஏன்னா ஏரியாவோட ஒரு போர்ஷன் தான் செக்டர்னு சொல்கிறேன். இப்போ இதில் கிரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்க பர் சின்னதாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவோம்னா மைனர்னு சொல்லுவோம். மைனர் செக்டர். அப்போ இந்த ஷேட் ஆகாமல் இருக்க இந்த ரிமைனிங் போர்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா மேஜர் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மேஜர் செக்டர்னு சொல்லுவாங்க. சரி மேம், ஆங்கிள் கொடுத்துட்டு மேஜர் செக்டரோட ஏரியாவை கண்டுபிடின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னா இதை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியா ஆஃப் த மைனர் செக்டரை மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும். இல்லை மேம் நாட் ஒன்ஸ் டேரெக்டாக பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னா இது மொத்தமாக 360 இல்லை இந்த தீட்டாவை மட்டும் விட்டுட்டோம்னா இந்த மேஜர் செக்டருக்குள்ளே இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 360 டிகிரி மைனஸ் தீட்டா ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சி கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டர் மட்டும் கேட்டாங்கன்னா ஆங்கிளுக்கு பதிலாக 360 மைனஸ் தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இதை நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் அப்படின்றது நான் இங்கே இந்த ஆரஞ்சு கலரில் கோடு போட்டிருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஒரு ஆர்க்கோட லென்த். மொத்த சர்க்கிளுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம்ல, சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட்டு தான் ஆர்க் லென்த். லென்த் ஆஃப் த ஆர்க்னு சொல்லலாம், ஆர்க் லென்த்னு சொல்லலாம். இந்த ஆர்க் லென்த்தோட இந்த கார்னர் பாயிண்ட்டை சென்டரில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு திருப்பி இங்கே ஒரு ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது வந்து மொத்த 360 டிகிரியும் கவர் பண்ணியிருக்கிறது. இதில் கொஞ்சம் பிளேஸை தானே இந்த ஆர்க்கு கவர் பண்ணுது. அது வந்து θ/360. இந்த ஆங்கிளை கவர் பண்ணியிருக்க ஆர்க்கோட லென்த். ஆர்க்கு பெருசாக பெருசாக ஆங்கிளும் பெருசாகிட்டே போகும். ஆர்க் லென்த் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ். பேசிக்காக சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr. அப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே 2πr அப்படின்றது வரும். இதில் பாருங்கள் ஒரே ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். அப்போ இதோட யூனிட் வந்து அப்படியே வரும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். ஆனால் ஏரியா ஆஃப் த செக்டர்லாம் நமக்கு என்ன யூனிட்ல எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதணும். மேஜர், மைனர். ஏன்னா ஆர் வந்து 2 தடவை மல்டிப்ளை ஆயிருக்கும், அதனால தான் அங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செமி சர்க்கிள், குவாட்ரண்ட். செமி சர்க்கிள்ன்றது வார்த்தையிலே இருக்கு. பாதி சர்க்கிள், பாதி சர்க்கிள். ஃபுல் சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ செமி சர்க்கிளுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2. மேம் இதை வந்து செக்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு செமி சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ இந்த செக்டார் ஃபார்முலாவில் 180 டிகிரி பை 360 மல்டிபிள் பை பை ஆர் ஸ்கொயர் இப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் 0 0 கேன்சல், 18 1s are 2s are இது கேன்சல் தான் ஆகும். அதனால எப்போவுமே செமி சர்க்கிள் வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை 2 போட்டுருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஈஸியாக. ஸோ ஒரு தடவை ஆங்கிள் எழுதி கேன்சல் பண்ண தேவையில்லை இல்லையா, அதனால ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்தால் பை ஆர் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எழுதிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்புறம் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ன்றது என்னென்னா ஒரு சர்க்கிளை நம்ம எக்ஸாக்டாக 4 போர்ஷனாக பிரிக்கும் போது 4 போர்ஷனாக பிரிச்சிங்கன்னா கிடைக்கிற ஒரு போர்ஷன் தான் குவாட்ரண்ட். இதில் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா 90 ஃபார்ம் ஆகும். எப்படின்னா 360 4 டிவைட் பண்ண 90 தானே. இப்போ 90 ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பார்ட் தான் குவாட்ரண்ட். அப்போ பை ஆர் ஸ்கொயர்ட் பை 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இல்ல நான் 90 யூஸ் பண்ணி போடலாமான்னா போடலாம். இதே ஃபார்முலால 90/316 போடும்போது 90 316 கட் பண்ணி 1/4 தான் வரும். அதனால குவாட்ரண்ட்ன்னு வந்தாலே நம்ம என்னன்னு எழுதிப்போம்? πr²/4 அப்படின்றத எழுதிருவோம். ஸோ இதுதான் உங்களோட செக்டார் பத்தின டீடைல்ஸ். அதுக்கப்புறம் ஏரியாவும் குவாட்ரண்ட்டும் செமி சர்க்கிளும் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் செக்மெண்ட் பார்க்க போறோம். செக்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, நான் இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ப்ளூ கலர். இது வந்து ஒரு செக்மெண்ட். ஸோ இதான் செக்மெண்ட். இங்க நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள்ல நம்ம ஒரு கார்டு டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கார்டுனா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல 2 பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்றது எல்லாமே வந்து கார்டு தான். இந்த கார்டும் இந்த ஆர்க்கும் இந்த கவர் பண்ற போர்ஷனுக்கு பேர் தான் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இல்ல. ஐஐடி ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த θ/2 ஆங்கிள் யூஸ் பண்ணி போடுவீங்க. ஆனா சிபிஎஸ்இ போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, இந்த கார்டோட கார்னர்ஸை சர்க்கிளோட சென்டர்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லா ஒரு செக்டர். இந்த ரேடியஸும் இந்த ஆர்க்கும் சேர்ந்தா இது வந்து ஒரு செக்டார். செக்டார்ல இருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த செக்மெண்ட் கிடைச்சிரும். அதனால பேசிக்காவே செக்மெண்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த செக்மெண்ட் வந்து எந்த செக்டாருக்குள்ள வருதோ அதனால தான் கரஸ்பாண்டிங் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எழுதணும். இதுல வந்து நமக்கு 2 கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு நான் ஈஸியா இங்க எழுதிட்டேன். ஆனா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் ஃபார்ம்டு வந்து 90 இருந்தது அப்படின்னா ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் இந்த மாதிரி குட்டியா இருக்கிறது. இந்த ப்ளூ கலர் ஷேடட் வந்து மைனர் செக்மெண்ட். இந்த ரிமைனிங் இருக்க இந்த ஒயிட் பார்ட் எல்லாம் வந்து மேஜர் செக்மெண்ட். ஸோ மேஜர் செக்மெண்ட் வேணும்னா மொத்த சர்க்கிள்ல இருந்து நம்ம மைனரை மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஆனால் முதல்ல நம்மளுக்கு மைனரை கண்டுபிடிக்கணும்ல. மைனரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதான் ஃபார்முலா. செக்டரோட ஏரியாலேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம். ஸோ செக்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் படித்தோம்ல. θ/360 × πr². θ/360 மல்டிபிள் பை πr² மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இங்கே 90 ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா θ 90 இருக்கும்போது தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். ½ × பேஸ் × ஹைட். நீங்கள் சின்ன வயசில் படித்த ஏரியாவோட ஃபார்முலா ½ × பேஸ் × ஹைட். ஆனால் கொஸ்டினில் பேஸு ஹைட்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பேஸுக்கும் நீங்கள் ரேடியஸ் தான் எடுக்கணும், ஹைட்டுக்கும் ரேடியஸ் தான் இருக்கணும். அப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் இஸ் ஈக்குவல் நம்ம ரேடியஸ் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இங்கே 90 கொடுக்கல, ஆங்கிள் 60 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபார்ம்டு ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 60 ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஆங்கிளும் 60 தான், இந்த ஆங்கிளும் 60 தான். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுவும் ரேடியஸாக இருக்கிறதுனால இந்த 2 சைடும் ஈக்குவலாக இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் தான். மொத்தமாக 180 வரணும்ல. அப்போ 60னா இதுவும் 60 இதுவும் 60 தான் இருக்கும். அப்போ சென்டரில் 60 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு அவங்க சொன்னாலே இட்ஸ் அண்டர்ஸ்டுட் இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இந்த ½ × பேஸ் × ஹைட் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செக்டர் ஃபார்முலா அதே தான். θ/360 × πr² போட்டுடலாம். தீட்டாக்கு பதிலாக இந்த 60 வரும், இங்கே தீட்டாக்கு பதிலாக இந்த 90 வரும். மைனஸ் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால √3/4a² என்ற ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் ஏன்றது இந்த ட்ரையாங்கிளோட சைடு திருப்பி என்ன தான் ரேடியஸ் தான். அப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன தான் அப்ளை பண்ணுவோம்? ஆர் தான் அப்ளை பண்ணுவோம். இதுக்கு தான் ½ × பேஸ் × ஹைட். இவங்க வந்ததுன்னா கண்டிப்பாக √3/4a² தான் அப்ளை பண்ணணும் டெஃபினட்டாக. இது வந்து மைனர் செக்மெண்ட்டோடது. ஸோ மேஜர் செக்மெண்ட்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மைனர் செக்மெண்ட்டை முதல்ல ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இந்த மைனர் செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் மேஜர் செக்மெண்ட்டோட ஃபார்முலா.